தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 2 சில வசனம். அப்படியே லேவியர் தாவீதின் கீத வாத்தியங்களையும் ஆசாரியர் பூரிகைகளையும் பிடித்து நின்றார்கள். அப்பொழுது எசேக்கியா சர்வாங்க தகன பலிகளை பலிபீடத்தின் மேல் செலுத்த கட்டளையிட்டான். அதை செலுத்த துவக்கின நேரத்தில் கர்த்தரை துதிக்கும் கீதமும் பூரிகையிலும் இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீது ஏற்படுத்தின கீத வாக்கியங்களும் முழங்க தொடங்கினது. கீதத்தை பாடி பூரிகைகளை ஊதிக்கொண்டிருக்கையில் சர்வாங்க தகன பலியை செலுத்தி தீர்மட்டும் சபையார் எல்லாரும் பணிந்து கொண்டிருந்தார்கள். பலியிட்டு தீர்ந்தபோது ராஜாவும் அவனோடு இருந்த அனைவரும் தலைகுனிந்து பணிந்து கொண்டார்கள். முழுமையான ஒரு ஆராதனை, முழு இருதயத்தோடு ஒரு ஆராதனை நம்ம இங்க பார்க்கிறோங்க. தேவாலயம் சுத்திகரிக்கப்பட்டு இப்பொழுது உண்மையான முழுமையான ஒரு ஆராதனைக்கு தேவாலயம் ஆயத்தமாகிவிட்டது. எசேக்கியா ராஜா, தாவீது ராஜாவும் சாலமோன் ராஜாவும் எப்படி ஆலய பிரகார காரியங்களில் ஆராதனைக்கு திட்டம் பண்ணினார்களோ அதை போல் மறுபடியும் எசேக்கியா ராஜா திட்டம் பண்றாருங்க. அப்படி செய்துவிட்டு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் அதிகாலமே எழுந்து நகரத்தில் இருந்த தேவாலயத்துக்கு சந்தோஷமாக வந்தார்களாம். அவர் ராஜாங்க, ராஜாவை பாருங்க, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒரு ராஜா எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. ராஜாதி ராஜாவை ஆராதிப்பதற்கு எசேக்கியா ராஜா ஒரு முழு பலத்தோடு ஆராதிப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தது பார்க்கிறார். அதிகாலமே எழுந்து பிரபுக்களோடும் அவன் தேவாலயத்துக்கு போனான். சந்தோஷமா புறப்பட்டு போனார். அது மட்டும் கிடையாதுங்க, அங்கே போனவர்கள் என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. 22 பலி செலுத்தினார்கள், அப்புறம் பாடி துதி செய்தார்கள், பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். நம்ம பாடி துதித்தார்கள். ராஜா சார் அவர் ஆகிலும் பாருங்க, ஆண்டவரை ராஜாதி ராஜாவை பாடி துதி செய்ததில் எசேக்கியா ராஜா கருத்தா இருந்தாருங்க. இதை கேட்கிறவங்க, நீ எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் எவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தாலும் ஆண்டவரை தொழுது கொள்வது எப்படி இருக்கிறோம் நம்ம பார்க்கணுங்க. ஆண்டவர் எப்படி சும்மா ஆசீர்வதிப்பாருங்க? ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஆசீர்வாதம். ஒருபோதும் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடாது. நீங்க செய்ய வேண்டிய செய்யணும். ஆண்டவரை முழு மனதோடு ஆராதிக்கணும். ஆராதனைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஜபத்துக்கு ஆராதனைக்கு ஆண்டவர் தேடுறதுக்கு எந்த அளவுக்கு கருத்தா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியும். என்றால் ஆண்டவரை தேடுகிற காரியத்தில், ஆராதிக்கிற காரியத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு இங்கு செய்தால் ஒரு குறைவு உங்களுக்கு கர்த்தர் வைக்கவே மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.